வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே. இந்த வீடியோவை பார்க்கும் உங்களில் பலருக்கும் ஒரு உணர்வும் ஒரு கேள்வியும் உங்களுடைய மனதிற்குள் எழுந்து கொண்டே தான் இருக்கும். நான் திறமை இல்லாதவன் கிடையாது, ஆனாலும் ஏன் என் வாழ்க்கையில பல விஷயங்கள் சரியாக அமையவில்லை என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் இன்னும் அதிகமாக ஏற்பட்டு அது உங்களுடைய மனதையும் உங்களையும் இன்னும் கேள்விக்குறியாக்கி கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். பல நேரங்கள்ல நீங்க நல்ல வாய்ப்புகளை பெற்றிருக்கலாம். ஆனாலும் அந்த வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்த முடியாமல் சில நபர்களை நம்பி அந்த வாய்ப்புகளை நீங்க கைவிட்ட தருணங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நான் இருக்கிறேன், நான் இருக்கும் பொழுது நீங்க மற்றவங்க கூட வேலைக்கு போகிறாய் என்றெல்லாம் உங்களிடம் பேசி உங்களுடைய வாய்ப்புகளையும் உங்களுக்கு கிடைத்த நல்ல வேலைகளையும் கூட தட்டி பறித்த எத்தனையோ நபர்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். இதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டே தான் இருக்கும். ஆனா அந்த வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்த முடியாமல் போன அந்த கஷ்டங்கள் இருக்கல்லவா, அந்த கஷ்டங்களை உங்களால மறக்கவே முடியாதுங்க. இதற்கு ஒரு முக்கியமான காரணங்கள் இருக்கிறது. உங்களுடைய கவனக்குறைவு, அடுத்ததா யார் மீது நம்பிக்கை வைப்பது என்று தெரியாமல் நீங்கள் வைத்த நம்பிக்கை, இந்த இரண்டிலும் தான் நீங்கள் ஏமாந்த தருணங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே இருக்கும். ஆனா உங்களை ஒரு நபர் அதிகமாக பார்த்து கொள்வார்கள். எங்கு சென்றாலும் அவர்கள் பணத்தை செலவழிப்பார்கள். அவர்களுக்கு நீங்கள் கொடுத்த முக்கியத்துவத்தை விட நீங்கள் உங்களை மதிக்காத நபர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் தான் அதிகமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அதுவும் இன்னும் நடந்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது. உங்களின் கவனக்குறைவு ஏன் தெரியுமா ஏற்பட்டது? மிதுனம் ராசி அன்பர்களே, உங்களுடைய மனம் மிகவும் வேகமாக செயல்படக்கூடிய ஒரு இடத்தில் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கையானது இருக்கும். நீங்கள் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை யோசிப்பீங்க. அதுதாங்க மிகப்பெரிய ஒரு தவறு. எந்த ஒரு விஷயத்தை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று தெரியாமலும் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது இதை பல பல இடங்கள்ல இருந்தோ பல முயற்சிகளிலிருந்து இதனை நம்ம செய்தால் எந்த அளவுக்கு நமக்கு நன்மைகள் கிடைக்கும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் நீங்களே அதிகமாக யோசித்து கொண்டு அதிகமாக உங்களுடைய மனதிற்குள் குழப்பிக்கொண்ட நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனா அந்த மிதுனம் ராசி நண்பர்களை, உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்த சில சம்பவங்கள் இன்று நினைத்து பார்த்தால் கூட ஒரு வருத்தத்தை நிச்சயமாக தேடி கொடுக்கும். சில நேரங்கள்ல நீங்க எடுத்த முடிவுகள் தவறாக இருக்கலாம். நீங்கள் ஒரு வாய்ப்பை சரியாக கவனிக்காமல் விட்டதால் அது மற்றவங்களுக்கு போயிருக்கும். இதனால உங்களுடைய மனதிற்குள் மறு வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் நான் கவனமாக இருந்திருந்தால் என்னுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறியிருக்கும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எத்தனையோ விதமான விஷயங்களை நீங்க யோசித்து கொண்டே தான் இருப்பீங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். அடுத்ததா உங்களுடைய சொத்து பங்கீட்டில் ஏற்பட்ட ஒரு முக்கியமான சிக்கல். பூமிக்காரகனான செவ்வாயும் 4ஆம் இடமான பூர்வீக சொத்து ஸ்தானமும் சுபத்துவமற்று போகும் பொழுது சொத்து பங்கீட்டில் மிகப்பெரிய இழுப்பறிகளும் சண்டைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தோன்றிக் கொண்டு அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நியாயமாக தர்மப்படி உங்களுக்குள்ள வரவேண்டிய பூர்வீக சொத்தின் பங்கையோ அல்லது நிலத்தையோ மற்ற பங்காளிகளின் சூழ்ச்சி செய்து ஏமாற்றி பறிக்க முயற்சி செய்திருப்பார்கள். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். இதனால கோர்ட்டு கேசு, வக்கீல் நோட்டீஸ் என்று அலைந்து உங்களின் நிம்மதியும் பணமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வீணாக போயிருக்கும். சொத்து நமக்கு வேண்டாம், நிம்மதி இருந்தால் போதும் என்று உங்களை சலிப்படைய வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த சொத்து பங்கீட்டு சிக்கல் உங்களை இன்னும் வதைத்து தேவையில்லாத கஷ்டங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தில் நம்பிக்கை வைத்து ஏமாந்த தருணங்களும் உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். உங்களின் ராசிநாதன் புதன் என்பதால் நீங்கள் அனைவரையும் எளிதில் நம்பிவிடக்கூடிய ஒரு மனிதர்கள். ஆனாலும் லக்னத்திற்கு மறைவு ஸ்தானங்களின் தசாபுத்திகள் நடக்கும் பொழுது உங்களின் அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையே உங்களுக்கு வினையாக மாறிவிட்டது. இவர்கள் நமக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள் என்று நீங்கள் முழுமையாக நம்பி பொறுப்புகளை ஒப்படைத்த இடங்களிலெல்லாம் ஏமாற்றங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள மிஞ்சியது. உங்களின் நல்ல மனதையும் விசுவாசத்தையும் மற்றவர்கள் தங்களின் சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்டு காரியம் முடிந்ததும் உங்களை நடுரோட்டில் தவிக்கவிட்டு சென்ற அந்த தருணங்கள் மனித வாழ்வின் மீதே உங்களுக்கு பெரும் ஒரு நம்பிக்கையின்மையும் சலிப்பையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்தது. இது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். நான் கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கப் போகுது. புதன்கிழமை நாட்கள்ல நீங்க தானம் செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பலன் என்பது கிடைக்கும். உங்களுக்கு ராஜ யோகத்தையும் புதன் கிரக தோஷ நிவர்த்தியையும் அள்ளி தரக்கூடிய மிக உன்னதமான நாள் புதன்கிழமையாகும். எனவே இந்த புதன்கிழமைகளில் பச்சை நிற ஆடையை அணிந்து கொண்டு பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுவதும், ஏழை மாணவர்களின் கல்வி செலவிற்கு உதவுவதும், பேனா புத்தகம் போன்ற கல்வி உபகரணங்களை நீங்கள் தானமாக வழங்குவதும் செய்யலாம். அல்லது பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை வழங்குவது உங்களுடைய விதியை தலைகீழாக மாற்றி கொடுக்கும். எனவே இந்த ஒரு செயலையும் நீங்க செய்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். எந்த விதமான கெட்டதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகிறது என்றால் அது முன்னாடியே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக்கி வைக்கப்படும். இந்த எளியத்தான தர்மங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் அத்தனை பித்திரு தோஷங்களையும் வறுமைகளையும் நீக்கிவிடும். இந்த தானத்தின் பலனால் உங்களுடைய இல்லத்தில் லட்சுமி கடாட்சியம் பெருகி பற்றாத செல்வங்கள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள சேரும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய ஒரு நேரமும் காலமும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இனிமே புதிய வருமான வாய்ப்புகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். தனஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் தற்பொழுது உச்ச பலம் பெறப்போகிறது. உங்களுக்கு பணவரவு என்பது ஒரு வழியில் மட்டும் வராமல் பல புதிய பாதைகளில் இருந்து தாராளமாக வரத் தொடங்கும். நீங்கள் செய்யக்கூடிய முதன்மை தொழிலை தவிர பகுதி நேர தொழில்களும், கமிஷன், கன்சல்டிங் அல்லது ஷேர் மார்க்கெட் முதலீடுகள் மூலம் எதிர்பாராத உபரி வருமானங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கலாம். கையில் ஒற்றை பைசா கூட தங்கவில்லையே என்று ஏங்கிய நிலைமைகளானது மாறி வங்கி கணக்கில் சேமிப்பு உயரும். தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யும் அளவிற்கு பொருளாதார ரீதியாக பிரம்மாண்டமான உயர்வை காணப்போகின்ற ஒரு நேரமும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இனிமே நீங்க தொடங்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளை மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு அதிர்ஷ்ட கதவும் இப்பொழுது திறக்கப் போகிறது. நாளை உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு புதிய கதவு திறந்து நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அது வேலை வாய்ப்பாக இருக்கலாம் அல்லது தொழிலுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கலாம். ஒரு புதிய தொடர்பு உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையவே நல்ல ஒரு மாற்றத்திற்கு நிச்சயமாக மாற்றி கொடுக்கும். இந்த நபர்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவார்கள் என்று தெரியாது. ஆனா அந்த நபர்கள் புதிய நபர்கள் தான். அவர்களை நம்பி நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நல்ல ஒரு மதிப்பையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஆனா இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்தணும். நீங்கள் செய்யக்கூடிய வேலை அது சிறியதாகவே இருந்தாலும் பரவாயில்லை. அதை முழு கவனத்துடன் நீங்கள் செய்து முடிக்க வேண்டும். அதை செய்து கொண்டிருக்கும் பொழுதே வேறு ஒரு விஷயத்தை நீங்க செய்ய நினைத்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தான் தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் மனதிற்குள்ள வைத்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கைக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். அதனாலேயே பல கஷ்டங்களும் பல விஷயங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டு இன்னும் அது உங்களை கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கோர வேண்டும். எனவே மற்றவங்கள் மீது நீங்கள் அதிகமான நம்பிக்கை வைப்பது தவறு கிடையாது. யார் மீது எந்த ஒரு நம்பிக்கை வைக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அல்லது அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும். நான் கூறியது அனைத்தும் உங்களுக்கு சரியாக பொருந்தும் என்று நினைக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். இதனால கோர்ட்டு கேஸு, வக்கீல் நோட்டீஸ் என்று அலைந்து உங்களின் நிம்மதியும் பணமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வீணாக போயிருக்கும். சொத்து நமக்கு வேண்டாம், நிம்மதி இருந்தால் போதும் என்று உங்களை சலிப்படைய வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த சொத்து பங்கீட்டு சிக்கல் உங்களை இன்னும் வதைத்து தேவையில்லாத கஷ்டங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தில் நம்பிக்கை வைத்து ஏமாந்த தருணங்களும் உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். உங்களின் ராசிநாதன் புதன் என்பதால் நீங்கள் அனைவரையும் எளிதில் நம்பிவிடக்கூடிய ஒரு மனிதர்கள். ஆனாலும் லக்னத்திற்கு மறைவு ஸ்தானங்களின் தசாபுத்திகள் நடக்கும் பொழுது உங்களின் அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையே உங்களுக்கு வினையாக மாறிவிட்டது. இவர்கள் நமக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள் என்று நீங்கள் முழுமையாக நம்பி பொறுப்புகளை ஒப்படைத்த இடங்களிலெல்லாம் ஏமாற்றங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள மிஞ்சியது. உங்களின் நல்ல மனதையும் விசுவாசத்தையும் மற்றவர்கள் தங்களின் சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்டு காரியம் முடிந்ததும் உங்களை நடுரோட்டில் தவிக்கவிட்டு சென்ற அந்த தருணங்கள் மனித வாழ்வின் மீதே உங்களுக்கு பெரும் ஒரு நம்பிக்கையின்மையும் சலிப்பையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்தது. இது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். நான் கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா
ஐயா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மிதுனம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கப் போகுது. புதன்கிழமை நாட்கள்ல நீங்க தானம் செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பலன் என்பது கிடைக்கும். உங்களுக்கு ராஜ யோகத்தையும் புதன் கிரக தோஷ நிவர்த்தியையும் அள்ளி தரக்கூடிய மிக உன்னதமான நாள் புதன்கிழமையாகும். எனவே இந்த புதன்கிழமைகளில் பச்சை நிற ஆடையை அணிந்து கொண்டு பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுவதும், ஏழை மாணவர்களின் கல்வி செலவிற்கு உதவுவதும், பேனா புத்தகம் போன்ற கல்வி உபகரணங்களை நீங்கள் தானமாக வழங்குவதும் செய்யலாம். அல்லது பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை வழங்குவது உங்களுடைய விதியை தலைகீழாக மாற்றி கொடுக்கும். எனவே இந்த ஒரு செயலையும் நீங்க செய்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். எந்த விதமான கெட்டதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகிறது என்றால் அது முன்னாடியே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக்கி வைக்கப்படும். இந்த எளியத்தான தர்மங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் அத்தனை பித்திரு தோஷங்களையும் வறுமைகளையும் நீக்கிவிடும். இந்த தானத்தின் பலனால் உங்களுடைய இல்லத்தில் லட்சுமி கடாட்சியம் பெருகி பற்றாத செல்வங்கள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள சேரும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய ஒரு நேரமும் காலமும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இனிமே புதிய வருமான வாய்ப்புகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். தனஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் தற்பொழுது உச்ச பலம் பெறப்போகிறது. உங்களுக்கு பணவரவு என்பது ஒரு வழியில் மட்டும் வராமல் பல புதிய பாதைகளில் இருந்து தாராளமாக வரத் தொடங்கும். நீங்கள் செய்யக்கூடிய முதன்மை தொழிலை தவிர பகுதி நேர தொழில்களும், கமிஷன், கன்சல்டிங் அல்லது ஷேர் மார்க்கெட் முதலீடுகள் மூலம் எதிர்பாராத உபரி வருமானங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கலாம். கையில் ஒற்றை பைசா கூட தங்கவில்லையே என்று ஏங்கிய நிலைமைகளானது மாறி வங்கி கணக்கில் சேமிப்பு உயரும். தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யும் அளவிற்கு பொருளாதார ரீதியாக பிரம்மாண்டமான உயர்வை காணப்போகின்ற ஒரு நேரமும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இனிமே நீங்க தொடங்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளை மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு அதிர்ஷ்ட கதவும் இப்பொழுது திறக்கப் போகிறது. நாளை உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு புதிய கதவு திறந்து நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அது வேலை வாய்ப்பாக இருக்கலாம் அல்லது தொழிலுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கலாம். ஒரு புதிய தொடர்பு உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையவே நல்ல ஒரு மாற்றத்திற்கு நிச்சயமாக மாற்றி கொடுக்கும். இந்த நபர்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவார்கள் என்று தெரியாது. ஆனா அந்த நபர்கள் புதிய நபர்கள் தான். அவர்களை நம்பி நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நல்ல ஒரு மதிப்பையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஆனா இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்தணும். நீங்கள் செய்யக்கூடிய வேலை அது சிறியதாகவே இருந்தாலும் பரவாயில்லை. அதை முழு கவனத்துடன் நீங்கள் செய்து முடிக்க வேண்டும். அதை செய்து கொண்டிருக்கும் பொழுதே வேறு ஒரு விஷயத்தை நீங்க செய்ய நினைத்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தான் தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் மனதிற்குள்ள வைத்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கைக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். அதனாலேயே பல கஷ்டங்களும் பல விஷயங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டு இன்னும் அது உங்களை கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொடுத்து கொண்டு